கௌதமி புத்திர சாதகர்ணி தமிழ்னு சொல்லக்கூடாது. எதுக்குன்னா அவர் ஒரு தெலுங்கு இல்லைன்னா ஒரு தமிழ்நாடுக்கே அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. எனக்கு அந்த கதை பற்றி உனக்கு தெரியணும், அவர் யாருக்கும் தெரிஞ்ச கதை எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு நம்ம உகாதி ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னா இல்லைன்னா அங்கே மகாராஷ்டிரா குடி பாடுவா, இதெல்லாம் நம்மளெல்லாம் பண்ணுறதுன்னா அதுக்கு மூல காரணம் கௌதமி புத்திர சாதகர்ணி. அப்புறமா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ பாரதி மியூசிக் டைரக்டர் பாரதி சரந்தர் பட். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியணும். அவர் எதுக்குன்னா அவர் தாத்தா விஜய் பட், அவர் பைஜு பாவ்ரா படம்க்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் ஒரு லெஜெண்டரி ஃபேமிலி. அப்படியே இந்த படம் டைரக்டர் அஞ்சனா புத்ரா கிரிஷ் ஜாகர்ல முடி. அப்படியே இந்த படம் ப்ரொடியூசர் நரேந்திரா. அப்படியே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா ரசிகர்களுக்கு, அப்படியே பாத்திரிகைகளுக்கு, அபிமானிகளுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த கௌதமி புத்திர சாதகர்ணி அந்த கிரீக்ஸ் இப்போ நம்ம தேசம் மேல வந்துட்டாரோ அப்போ எல்லாருமே எல்லா ராஜ்யத்தில் எல்லாமே ஒரு சேர்ந்து அவர் தேசத்தை காப்பாடுறதுக்கே அவர் போராட்டம் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி அது இல்லாம அவர் அம்மா பேர் முன்னாடி வச்சுட்டு கௌதமி புத்ரா అని அவர் அம்மாக்கு ஏதாச்சு அம்மா என்ன கலை அவரை பையன் பண்ணணும் எல்லாம் ஆகணும் நினைச்சாச்சோ. ஸோ இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தைரியம் இருக்கணும். இதுக்கான தெரியாம கதை. அப்படியே இன்னைக்கு 100வது படம் என்ன பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணப்போ எத்தனோ கதை கேட்டாச்சு. ஆனால் கொண்ட கதை இன்னைக்கு 100வது படம்க்கு சரியில்லைன்னு நினைச்சப்போ டைரக்டர் கிருஷ் வந்துட்டாரு. அப்படியே நம்ம ப்ரொடியூசர் தெலுங்கு படம் ப்ரொடியூசர் விபோ சீனிவாஸ் ராஜீவ் ரெட்டி வந்துட்டு இந்த மாதிரி இந்த படம் படலாம்னு இருக்க சொல்ல உடனே ஏமோ என்ன அதிருஷ்டம் அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த இன்னைக்கு இந்த ஜன்மக்கு நான் அதிருஷ்டம் இந்த படம் வந்தாச்சு. நமக்கு வீர பாண்ட கட்ட பொம்மன் உங்களை கிழக்க மாட்ட கலெக்டர் அநியாயம் செஞ்சவரை கழிச்சுவேன். அவர் ஏன்னு சொல்றாரா, நாட்டு நாட்டாரா, களை பிட்டிங்கினாரா, தண்ணீர் பாய்ச்சினாரா, எங்களுக்கு பெண்களுக்கு மஞ்சள் அழைத்தாரா, ஏழை மக்களுக்கு சோறு போட்டாரா, என்ன பண்ணாரு சொல்லு. அந்த மாதிரி ஒரு படம்க்கு ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அந்த மாதிரி இந்த படம்க்கு எத்தனோ ஆர்டிஸ்ட் அப்பா, அப்படியே பெரியப்பா எம்ஜிஆர், அப்படியே சித்தப்பா சிவாஜி கணேசன் எல்லாருமே இருந்து அவர் சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு படம் பின்னாடி நின்று முன்னாடி நிறுத்தத்துக்கு நிஜமாவே அந்த கௌதமி பாலஸ்ரீ இல்லைன்னா அந்த சாதகர்ணி இருந்து நடந்துட்டாரானி. ஸோ இந்த அம்மா அப்பா எல்லாரும் தான் உங்களோட டியூட்டி. அது அவள் எல்லாருமே இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அம்மா அப்பா அண்ணா நம்ம முன்னாடி இருந்த தெய்வம் அது அவருக்கு தெரியணும். தெரிஞ்சு இப்படியே நம்ம இந்த கல்ச்சர் நம்ம ட்ரெடிஷனும் முன்னாடிக்கு போகணும். அந்த தெய்வம் ஆசிஷம் எப்படி இருக்கணும், எல்லாருமே நன்றியா இருக்கணும். தன்யவாதம் தெரிவிட்டு